Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சேமியா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சேமியாவை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போது ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 2 பீஸ் கிராம்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விடலாங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக எப்பவும் போல் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது கூட இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 400 ml தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாங்க. இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாங்க. சேமியாவை ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிச்சமுள்ள தண்ணியெல்லாம் இழுத்து சேமியா நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், சேமியா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இது கூடவே இதை இன்னும் அதிக சுவையாக்க ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணுறேன், அதை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சேமியாவை அப்படியே ஒரு பக்கமாக தள்ளி வச்சுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சேமியாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான சேமியா பிரியாணி அட்டகாசமான சுவையில் ரெடிங்க. இப்போ ஃபைனலாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.